ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. ஹெவி ஸ்னோஃபால் கொட்டிகிட்டு இருக்கு. ஓகே, வீடியோவில் தான் விழுந்துட்டேன் கீழே. இடையில வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. பாருங்கள், பனியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆமாம், பார்த்துக்கலாம். நண்பர்களே, நான் அஸ்ஃபாக், இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குல்மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பனி பிரதேசம், காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போகிறோம். என் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பிவெல் ஹாலிடேஸ். இவங்க தான் இந்த டூர் பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துருக்காங்க. இவங்களோட சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் அண்ட் டொமஸ்டிக் டூர் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு டூர் வரணும்னு சொன்னால் இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவங்க வந்து பர்டிகுலராக இதுக்குன்னே ஸ்பெஷலாக டொமஸ்டிக் டூர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி தராங்க. இவங்களோட அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த குல்மார்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, காஷ்மீர் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பனி மலைகள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸ்ரீநகர்லேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள குல்மார்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான பனிப்பொழிவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு டிவிலையும் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்கும்போது இந்த இடத்த தான் அதிகமான டிவிலையும் ஊடகங்களையும் பெரும்பாலும் காட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் குல்மார்க்கை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம காட்ட போகிறோம். ஸ்ரீநகர்லேருந்து குல்மார்க் போகிற வழியில் உள்ள 50 கிலோமீட்டரில் 35 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃப்ளாட்டாக இருக்குங்க. அடுத்து இருக்கக்கூடிய 15 கிலோமீட்டர் தான் நம்ம ஊட்டி கொடைக்கானல் ஏறுற மாதிரி சுற்றி ஏறக்கூடிய ரோடாக இருக்குது. இந்த ரோட்டில் வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து போக முடியாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லையோட நம்ம வெஹிக்கிள் நின்றும் தனி வெஹிக்கிளில் தான் நம்ம போகணும். அந்த வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டயர்ஸில் வந்து செயினை வந்து கட்டி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஐஸ் வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த டயரில் வந்து அவங்க டிசைன் பண்ணி ஒரு செயின் கட்டி வச்சுருப்பாங்க. அவங்க வெஹிக்கிளில் தான் நம்ம போக முடியும். குல்மார்க் நெருங்க ரோட்டில் 2 பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் விளைஞ்சி கிடக்கக்கூடிய அந்த காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. கிட்ட நெருங்க அதிகமான பனிப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். குல்மார்க்கில் நம்ம ஓன் வெஹிக்கிள் போகக்கூடிய ஆல்மோஸ்ட் டெட் எண்டுக்கு வந்து நம்ம நெருங்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராணுவ வண்டிகள் எல்லாம் வந்து அந்த வீலில் வந்து அந்த செயின் சுற்றி இருக்கக்கூடிய அந்த இதுமே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி செயின் சுற்றி இருக்கக்கூடிய வண்டியை மட்டும் தான் மேலே அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இறங்கி தனியாக ஒரு வாகனம் முடிச்சுட்டு நம்ம அதில் வந்து மேலே போக போகிறோம். குல்மார்க் போகிறதுக்கு வந்து நம்ம வச்சுக்கிற ஸ்வெட்டர், நம்ம வச்சுக்கிற சூழல் வந்து செட் ஆகாதுங்க. இந்த ரெண்டுக்கு தான் நம்ம வந்துருக்கோம் எடுக்கிறதுக்கு. குல்மார்க் மேலே அந்த பனி பிரதேசத்துக்கு போகிறதுக்கு வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ரெகுலர் ஷூ சரிவாகுங்க. இவங்க இதுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஷூவும் அதுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய ஜாக்கெட் தான் அதுக்கு வந்து செட் ஆகும். அதனால் வந்து இது வந்து நம்ம 450க்கு ரெண்ட்டுக்கு எடுத்தோம். இது வந்து அவங்க வந்து விலை கூட சொல்லுவாங்க. நம்ம பேசி பார்க்கிங் பண்ணி அந்த விலைக்கு எடுத்தோம். மேக்ஸிமம் நீங்கள் போனாலும் அதுக்கு மேலே கொடுக்க வேணாம். அந்தளவுக்கு பார்க்கிங் பண்ணி நீங்கள் 450 கொடுங்க. 450க்கு ஒர்த்து. அது போக நம்ம செப்பரேட்டாக காசு கொடுத்து நம்ம வந்து க்ளவுஸ் வாங்கிட்டோம், வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ். அதே மாதிரி வந்து சாக்ஸுமே வாங்கினோம், ஓரளவு குளிர் தாங்கக்கூடிய சாக்ஸ். அதை தான் மாட்டிகிட்டு இருக்காரு. குல்மார்க் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவோடு நம்ம வெஹிக்கிள் வந்து நின்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் செயின் கட்டி அதில் தான் நம்ம போகணும். இப்போ அப்போ தான் அந்த கிரிப் கிடைக்கும், மேலே ஏற முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துருக்கிற ஸ்வெட்டர்லாம் வச்சுட்டு போக முடியாது. சரியான குளிருக்கு வந்து மைனஸில் இருக்குது. நான் பேசும்போது வாயிலெலாம் போக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கோம். இது வந்து 450 ரூபா. இதுவும் நான் போட்டுக்கிற ஷூ, நாங்கள் போட்டுக்கிற ஷூ வந்து 450 ரூபா ரெண்ட்டு. அதுபோக லெதர் ஷூ இந்த இது வந்து நம்ம வாங்கியாச்சு. க்ளவுஸுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் வந்து நம்ம சொந்தமாக இது 100 ரூபா, ஷூ 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். இங்கே ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க. நம்ம பேரம் பேச்சு வாங்கினோம்னா 400 ரூபா, 350 ரூபாய்க்கு கூட சண்டை பிடிச்சி வாங்கினா வாங்கலாம். ஆனால் கொஞ்சம் ஹிந்தி பேச தெரிஞ்சாலும் இருந்தால் மட்டும்தான் அது வாங்க முடியும். ஆனால் 400 ரூபா 450 ரூபாங்கிறது ஒட்டு. ஃபுல்லாக ஒரு கைடும் பேசியிருக்கோம். கைடு வந்து கிட்ட எவ்வளோ மேலே போகிற வண்டிக்கும் கைடுக்கு வந்து 3500 ரூபா. நாங்கள் 5 பேர் போகிறோம். நம்ம வந்து அதை பேசியிருக்கோம். அவங்க எல்லாமே ரெடி பண்ணி நம்மளை வந்து கூட்டு போகிறாங்க. ஹில்ஸ் ஏறதுக்கு வந்து செப்பரேட் வண்டியில் வந்து அவர் கூட்டு போகிறாரு. இவர் தான் மிஸ்டர் வாட் நேம் பிரதர்? ஜவேத் அஹமத் பட். இவர் தான் கூட்டு போகிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். சே ஹை டு செப்பரேட் இவர் தான் கூட்டு போகிறாரு. You have to show everywhere, okay? Important places. Just come to all YouTube. Lot of people are watching my channel, okay? Hereafter, my subscribers and followers like to come here. Inshallah. So you explain everything perfect, okay? Okay. So சொல்லியாச்சு. குல்மார்க்ல வேற என்னென்னலாம் இருக்குது அந்த பனிப்பொழிவு எல்லாத்தையுமே பார்க்க போறோம். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். இது பாருங்க, பனிலாம் எப்படி எல்லாம் ரோடு ஃபுல்லாக பனி. இப்போ வந்து நாங்கள் அந்த வண்டியில் ஏறதுக்கு போயிட்டு இருக்கோம்.
செயின் இந்த மாதிரி செயின் கட்டின வண்டி தான் மேலே ஏறும். அதனால் அந்த மாதிரி வண்டி வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் போயிட்டுருக்கோம். ரோட்டு ஓரத்துலலாம் பனி பாருங்கள். காம்பவுண்ட் வாலில் என் வாழ்நாளில் சின்ன வயசுலேருந்தே கனவு இந்த மாதிரி இடத்துக்கு போண்டிருக்கனால இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. சின்ன வயசு கனவுன்னு சொல்லுவோம்ல, ஒரு சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு கனவு உள்ள இடம் தான் இது. கனடா அந்த மாதிரி நாட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். ஏதோ ஒரு இந்த மாதிரி பனி உள்ள ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆசைப்பட்ட ரொம்ப நாள் அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றைக்கி அந்த வாய்ப்பு நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. பாருங்கள், சூப்பரான ஒரு லொக்கேஷனாக இருக்குது. இங்கேருந்து நம்ம மேலே ஏறி கேபிள் கார்லாம் நம்ம போகிறோம். அதையும் சொல்ல போகிறோம். கேபிள் கார் வந்து நம்ம வரும்போது புக் பண்ணிட்டு அதுலேயுமே நம்ம வரப்போகிறோம். அதையுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. மேலே நம்ம ஏறிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள், மலையில் எவ்வளோ ஐஸ் படிஞ்சிருக்கு. இந்த பகுதிகளில் கொடைக்கானல் மாதிரி அதிகமான பைன் ஃபாரஸ்ட் இருந்தாலும் நம்ம அந்த மலையை பார்க்குறதுக்கும் இந்த மலையை பார்க்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அங்கே நம்ம ஃபுல்லாகவே பச்சை பச்சைன்னு பார்ப்போம். இங்கே ஃபுல்லாக ஒயிட் காப்பட் விரிச்ச மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு பார்க்குறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே போகிற வழியில் இடையில இருந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. பாருங்கள், பனியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். டிராஃபிக் ஜாம் எவ்வளோ நேரம் வந்து சொல்ல முடியாது, வலிக்கு விடுதுங்க. ரொம்ப கவனமாக இருக்குங்க. இந்த தொடர்ச்சியாகவே டிராஃபிக் ஜாம் வந்து சின்ன சின்ன கேர்வ்லாம் இருக்கிறதுனால டிராஃபிக் ஜாம் அடிக்கடி வரும். அதனால் வந்து உங்களுக்கு சரியாக சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ நேரத்தில் போகும் ஹெலிகாப்டர். காஷ்மீர் வியூ குல்மார்க் கிட்ட நெருங்கினோன்னா ஒரு சூப்பரான காஷ்மீர் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. நம்ம தேவைன்னா அந்த இடத்துல நம்ம பைக்கில் நிப்பாட்டி பார்த்தோம்னா காஷ்மீரும் அப்படியே தெரியுங்க. ஒரு அருமையான ஸ்பாட்டாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல இறங்கி பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் டைம் ஆனால நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். இல்லைக்கு வந்து சேர்ந்தாச்சு. पहुंच गए हम गुलमर्ग. Kita masih menunggu nakasih lupa. மாமா நாளுங்க மாமா. பாருங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். மாமா நாளுங்க. சைட் 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 பாய். இதுல போறதுக்கு தனியா காசு வாங்குறாங்க. நம்ம நடந்து போறோம். ஆமா, போயிட்டு வந்து அள்ளிடுவோம்மா. அங்க போயிட்டு வந்து அள்ளிடுவோம். எப்படி இருக்கு பாருங்க இடம். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் இந்த மாதிரி இடம் பாக்குறோம். சின்ன வயசு கனவுங்க இந்த மாதிரி இடத்துக்கு வர்றதுக்கு செம்மையா இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இந்த சறுக்கிட்டு போறதுல வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அவசரப்படுத்துவாங்க என் கைடு காசுக்கு. அதனால விஷயத்துல கவனமா இருங்க. நடந்து போயிடலாம். கொஞ்சம் வந்து கொஞ்சம் வலிக்கி விடும். ஆனால் கவனமாக நடந்தோம்னா நடந்துடலாம். அது ஒரு ஆளுக்கு 1500 ரூபா கேட்குறான் அந்த இதில் இழுத்துட்டு போகிறதுக்கு. அது எதுக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நடந்தே போகிறோம். குயிக்காக போகணுன்னு சொல்லிட்டு. மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு போகிறது போகலாம். நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களா அந்த கோயிலில்.
ஸ்னோஃபால் வந்து செம்ம என்ஜாய் பண்ணி போகலாம். ஆமாம் இந்த பாதையில் நடந்து போகும்போது இவங்க வந்து பனியில் அந்த இழுத்துட்டு போகிறாங்கல்ல, அதில் நடந்தோம்னா கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும். மற்ற இதில் நடந்தோம்னா கொஞ்சம் வலிக்கிறோம். ஓகே, வீடியோவில் தான் விழுந்துட்டேன் கீழே. ஆனால் விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது. அல்லாஹ் அக்பர். வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் பார்க்க வேண்டிய இடங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர். வலிக்க விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துக்கு நடந்து போகிறதுக்கு. அந்த அவங்க வச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக போயிடும்னு சொல்கிறாங்க. நம்ம நடந்து தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க க்யூவில் நிற்கிறாங்க. அந்த கேபிள் காருக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆமாம். நடக்கிறது மேக்ஸிமம் வந்து அவங்க இழுத்துட்டு போகிற அந்த அச்சிலே நடந்தோம்னா வழுக்காதுங்க. அதனால் அதை பார்த்து நான் நடக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அதை சரி பண்ணி வச்சுட்டாங்க. மற்றபடி விழுந்தாலும் ஒன்றும் பெருசாலும் அடிப்படலை. நான் ஒரு வாட்டி விழுந்துட்டேன். பெருசாகவும் அடிப்படவும் செய்யாது இந்த இடத்துல. வலிக்க விடு. இங்கே ஹெலிகாப்டர்லேயுமே நம்ம சுற்றி பார்க்கலாங்க. ஒரு பர்சனுக்கு வந்து 15,000 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஆப்ஷனும் இந்த குல்மார்க்கில் இருக்குது. பனி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. லேசாக வருது. இப்போ தான் ஸ்னோஃபால் உங்களுக்கு தெரியல. ஸ்னோஃபால் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல கேமராவில். நான் அந்த கேமராவிலையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு ரீச் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. ஹெவி ஸ்னோஃபால் ஓட்டிகிட்டு இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. டெம்பரேச்சர்லாம் வந்து -2 -3 அந்த மாதிரி இருக்கும். விழுவும் சூப்பராக. கண்டோலா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட்டு இது வந்து பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து 12,000 அடிக்கு மேலே உள்ளது. பேஸ் 2ங்கிறது வந்து 14,000 அடிக்கு மேலே உள்ளது. அதில் வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால யாரும் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே காட்டிட்டு வரேன். பேசவும் முடியல, அதனால் நீங்கள் காட்டு வரேன். நீங்கள் பாருங்கள். நீங்களும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இறைவன் நான் தான் யாருக்கு வேணாலும் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அதனால் நம்ம எங்கே இந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படிலாம் நினைக்க வேணாம். அதனால் வந்து நீங்களும் வந்து முயற்சி பண்ணுங்கள். 2 வாட்டி கொடைக்கானல் போகிற டூருக்குள்ளே காசை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா இங்கே ஒரு வாட்டி வந்துட்டு போயிடலாம். அது நம்ம ஊர் பகுதியில் உள்ள மக்களுக்குலாம் வந்து இப்போ அதிகமாக டூர் போகிறீங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது வலிக்க விழுதுங்க. கீழே பார்க்குறேன். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்த்துருங்க. வாய்ப்பு இருக்கக்கூடிய போது வந்து பார்த்துருவோம். நல்லா யங் ஏஜில் தான் இதில் வர முடியும். அந்த போய்கிட்டு பாருங்கள் கேபிள் ரோப்பு கார், அதில் தான் நம்ம போக போகிறோம். அப்படியே டிவியில் காட்டும்போது எஸ்கிமோக்கள் நடந்து வர மாதிரியே தான் இருக்குது. பார்க்குறது எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. எஸ்கிமோக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க பனி பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள். அவங்களாம் இந்த மாதிரி நடந்து போகும்போது இந்த மாதிரி பனி கொட்டிக்கிட்டே இருக்கும். வாயில் பேசும்போது வரும். புகை வரும். மூச்சு விட்டாலும் புகை வருது. வாங்க மக்கள், இப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்து நேராக போகிறோம். அந்த கேபிள் காரில் போகிறோம். கண்டோலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். கேபிள் கார் அப்படியே மலைக்கு மேலே போகும். இது வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு வரணும். நீங்கள் ஹாப்பி வேர்ல்டில் வந்து புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க எல்லாமே உங்களுக்கு வந்து புக் பண்ணி ஒரு பேக்கேஜாக தந்துடுவாங்க. இங்கே வந்து தங்குறதுலேருந்து இதில் பனிக்கு வர்றது, மற்றபடி காஷ்மீரில் சுற்றி பார்க்கக்கூடிய லோக்கல் சைட் சீன் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அவங்க எல்லாமே ரெடி பண்ணி தந்துடுவாங்க. இப்போ அவங்க தான் ஆன்லைனில் புக் பண்ணாங்க இந்த கண்டோலாங்கிறத. டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் 5
இந்த டிக்கெட்டை வந்து செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. இங்கே நம்ம மாடியில் ஏறி போகணும். அவங்க வந்து QR கோடு மூலமாக நம்ம டிக்கெட் வந்து செக் பண்ணுறாங்க. நம்ம கடைசி டயத்தில் வந்தனால யாருமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வலிக்கு விழுன்னு சொல்லிட்டு நடந்தே வந்தோம். அப்படியே கம்பி உள்ளாக்க சுற்றி போகிறோம். அதில் ஆள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வந்துட்டோம். இந்த இருக்குது கேபிள் கார், இதெல்லாம் நம்மளை ஏற்றுவாங்க டிக்கெட்டை செக் பண்ணிட்டு. ஏறுற இடம் ஓகே. எவ்வளோ ஏறுறோம் வந்துச்சு. நாங்கள் 5 பேர் தான், நாங்கள் 5 பேர் போவோம். அங்கிட்டு உட்காந்துக்கிறேன் அந்த கார்னரில். இதான் தண்ணி நல்லா இருக்கு. இல்லாமா ஜன்னல் அந்த வெளியில் விட்டு எடுத்துக்கலாம். கண்ணாடி இருக்குல்ல. கேபிள் ட்ராப்பில் போக ஆரம்பிச்சிட்டோம். கேபிள் கார் போகுது பாருங்க. உள்ளே போயிட்டே இருக்கோம். எவ்வளோ ஹைட்டில் போகுது பாருங்க. இது வந்து பேஸ் 1. இது வந்து 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. பேஸ் 2க்கு வந்து 4 மணிக்கு முன்னாடியே போயிடணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் கூட போவாங்க. போயிட்டு திருப்பி ரிட்டன் அந்த இடத்துல இறக்கி விட்டோம் நம்மளை. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் இது வந்து மேலே ஏறி வரல. இறங்கிடலாமோ? இறங்கி நம்ம அடுத்ததுக்கு மாறணும். இல்லை கதவை திறந்துருச்சு. இறங்கி வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்க்குறோன்னா நம்ம இதை பார்க்கலாம். நாங்கள் போய்ட்டு வந்துட்டு வரலாம் போகலாம். அவங்க வலிக்கு விடும், கவனமாக இறங்கணும். எப்படி இடம்னு பாருங்கள். சூப்பரான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து அந்த இதில் ஏறி வந்தாச்சுங்க. பனிமலை பொழிஞ்சிட்டு இருக்கு. பனிமலை குறைஞ்ச மாதிரி இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இங்கே போய்ட்டு டீயை குடிச்சிட்டு தெம்பா போகலான்னு இருக்கும். அடிக்கிற பச்சைக்கு சிக்கனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷுங்க. என்னென்ன தெரில, பேர்லாம் தெரில. வாங்க சொல்லிட்டேன். குளிருக்கு சும்மாவே பச்சிக்கும். பாய். சிக்கன் பார்க்குறதுக்கு நம்ம பட்டர் சிக்கன் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கும். சாப்பிட்டு வெளில வந்துட்டோம். இந்த கேபிள் கார் வந்து போகுது பாருங்க. அப்பா காற்று வேறு அடிக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த கேபிள் கார் வருது பாருங்க. இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க பசங்க. அதான் என்னடா பார்த்தேன், க்ளவுஸ் போடலாங்க. கையெல்லாம் விரைக்கிற மாதிரி இருக்குது. க்ளவுஸ் போடலாம். அந்த கேபிள் கார் வருதுப்பா. இந்த கேபிள் காரில் தான் நம்ம மேலே வந்தோம். அந்த இடத்துக்கு இன்னும் ஸ்னோ ஃபாலிங் இருக்குது. இது ஒரு அருமையான ஸ்பாட்டாக இருக்குங்க இந்த இடம். இந்த இடத்துல வந்து லைஃப்பில், அதுவும் நம்ம பகுதியில் இந்தியாவோட டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி இடம். அவ்வளோ அருமையாக இருக்குது. சுற்றி அப்படியே அந்த புது வெள்ளை மலை பொழிகின்றது தான் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. அவ்வளோ அழகாக இருக்குங்க. திருப்பி போடுங்க, திருப்பி போடுங்க. ஓகே, கம் கம் கம். சூப்பர். கொஞ்ச நேரம் பனி அள்ளி கையில் போட்டோடனே கை விரைச்சி போச்சுங்க. கை விரல வேலை செய்யலை. கேமரா பட்டன் கூட ஆன் பண்ண முடியல. எவ்வளோமா காட்டுங்க, அப்படி காட்டுங்க மாமா, காட்டுங்க. -4 டெம்பரேச்சர் பாருங்க. -4. -4லாம் நினச்சி பார்க்க முடியாது. அந்த கேபிள் ரோப் வந்து ஃபைனல். நாங்கள் கடைசியாக வந்தனால கீழே கூப்பிட்றாங்கன்னா குயிக்காக போகிறோம். கடைசி வண்டி இதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கீழே இறங்காது.
கேபிள் காரில் நம்ம கீழே இறங்க போகிறோம். கீழே போயிட்டு நல்ல நல்ல ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, எடுக்கக்கூடிய இடம்லாம் இருக்குது. அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நடக்கும்போது மட்டும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரி குல்மார் இந்த ஏரியாக்கெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லாக வைக்கணும். -4ங்க பா. -4ன்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரீசர் நம்ம போகிற ரூட் சரியா? நான் தான் கூப்பிட்டு போனேன். முடிச்சு இதுலேருந்து வெளியாகணும். ஆஃபீஸ் அழகாக பார்க்குற இடம்லாம் அருமையாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் இந்த வீடியோ வரப்போன்னு தெரில, ஆனால் ஃபுல்லாக காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இதுலேயுமே நம்ம வந்து போகிறாண்டாலும் போகலாம். நெட்லேயே ஆமாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம்லாம் எவ்வளோ பண்ணி படர்ந்துருக்கு. ஆனால் இது வந்து சம்மரில் வந்து இது அப்படியே புல்வெளி வந்து கால்ஃப் விளாடுற கிரவுண்டாக மாறிடுமா. இது இதெல்லாம் பாருங்கள், இந்த கால்ஃப்லேருந்து இந்த இடத்துல பிரிட்ஜ் விளையாடுறதுக்குள்ள இடம் தான் இது. அந்த பிரிட்ஜ் தான் வந்து பாலம் ஐஸில் மூடி இருக்கு. இந்த இடமே அப்படியே ஒரு கால்ஃப் கிரவுண்டாக போயிடும். பச்சை பசேல் இருக்குமா சம்மரில். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இங்கே இருந்து நம்ம வந்து ஃபுல் ரவுண்ட் பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுவும் நம்ம இந்த ஈவினிங் சன்செட் டயத்தில் இந்த இடத்த வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நண்பர்களே, காஷ்மீரில் உள்ள குல்மார்க் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பி வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருந்தோம். இடையில ஸ்னோஃபால் காட்டியிருந்தோம். லைஃப்பில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போ டெம்பரேச்சரை பார்த்தா கூட -4ல் போய்கிட்டு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு வித்தியாசமான இடமா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறாங்க ஹாப்பி வேல் ட்ராவல்ஸ். இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், ப்ளஸ் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டூர் பேக்கேஜ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையிலே ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். கம் சூப்பர்.